நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்கறது இல்ல, மக்களுடைய பிரச்சனைகளையும் அறியறது இல்ல, மக்கள் எப்படிப்பட்ட கொடுமையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஆக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா காட்டில் இருக்கக்கூடிய யானையை பத்தி கொஞ்சம் கவலைப்படுவாங்க. ஏன்னா அடிக்கடி ஓய்வுக்காக கொடநாட்டுக்கு போறாங்க. அங்க கொடநாட்டுல ஓய்வு எடுக்கிறப்ப அவங்களுக்கு பொழுது போகலன்னா காட்டுல இருக்கக்கூடிய யானையை பார்க்க போயிடுவாங்க. அதெல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. யானையை பார்க்க போனப்ப என்ன நடந்துச்சுன்னு. குட்டி யானை முட்டிடுச்சு. அதுதான் குட்டி யானை. முதலமைச்சரை பார்த்து மிரளுது. ஆக அவங்க அந்த யானைக்கு அம்மையார் வாழைப்பழம் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அது ஏன் முட்டுச்சுன்னா, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்காம காட்டில் இருக்கக்கூடிய என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கோபத்தில் அது முட்டி இருக்கு. ஆக யானைக்கு கூட 5 அறிவு. ஆக 5 அறிவு பிடிச்ச யானை கோபப்படுது, முட்டுது. நமக்கெல்லாம் 6 அறிவு. நமக்கு எப்படிப்பட்ட கோபம் வரணும்னா, முற்ற கோபம் இல்ல, இந்த ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய அளவிற்கு கோபம் வரணும், ஆத்திரம் வரணும். அது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வந்திருக்கு. நடக்கிற தேர்தல் மத்தியில ஆட்சிக்காக நடக்கிற தேர்தல், ஆட்சி மாற்றத்திற்காக நடக்கிற தேர்தல், மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா, தலைவர் கலைஞர் சுட்டிக்காட்டக்கூடிய ஒருவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ற நிலையில ஆக அப்படிப்பட்ட இந்த தேர்தலில் அதே நேரத்தில் தமிழகத்தில் 3 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு, அக்கிரமங்களுக்கு, அராஜகங்களுக்கு, அநியாயங்களுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில், ஜெயலலிதா அவர்களுக்கு புத்தி புகட்டக்கூடிய வகையில இந்த தேர்தலை நீங்கள் பயன்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் 5 முறை ஆட்சியில் இருந்தாலும் 5 முறையும் பல சாதனைகளை, திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில நாம் நிறைவேற்றி இருந்தாலும், ஆனா 5வது முறையாக கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ நம்முடைய ஆட்சியின் சார்பில் எண்ணற்ற திட்டங்களை, சாதனைகளை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சாதனைகளை நான் ஆதாரங்களோடு உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஒருங்கிணைந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகம், பேரூராட்சி உதவி இயக்குநர் அலுவலகம், அரசு போக்குவரத்து கழக கடலூர் மண்டல அலுவலகம், கடலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், பெண் சிறைச்சாலைக்கு கட்டிடம், காவலர் குடியிருப்பு கட்டிடம், அதேபோல் கழக ஆட்சியில கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் கூடுதல் கட்டிடங்கள் கட்டப்பட்டன. அத்துடன் விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை பிரிவு கட்டிடமும் கட்டப்பட்டுச்சு. ஆக இப்படி பல திட்டங்களை நாம நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு புதிய திட்டங்கள் வேணாம். இப்ப நான் வரிசைப்படுத்தி ஆதாரங்களோடு உங்களிடத்துல குறிப்பிட்டு சொன்னேனே, இதெல்லாம் உண்மைதான். நீங்க நம்புறீங்களா? நான் சொன்னதுல எதுவும் பொய் இல்ல. முதலமைச்சர் ஜெயலலிதா கூட நான் தான் புரடா விடுறேன்னா, ஆக உண்மைய அதே நேரத்தில் அழுத்தம் திருத்தமா ஆதாரத்தோட தெம்பா துணிவா துணிச்சலா உங்களிடத்துல சொல்றேன். இது மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில இதை செஞ்சிருக்கிறோம், அதை செஞ்சிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது. சரி, திட்டங்கள் வேண்டாம், சாதனைகள் வேண்டாம். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையாவது முறையோடு அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நாம் உள்ளபடியே அந்த ஆட்சியை பாராட்டலாம், ஜெயலலிதாவுக்கு கூட நன்றி சொல்லலாம். எத்தனையோ திட்டங்களை நாம் கொண்டு வந்தோம், அந்த திட்டங்களை பராமரிக்கல. ஆக அந்த திட்டங்களை கூட செயல்படுத்துகிற முயற்சியில ஜெயலலிதா ஆட்சி இந்த 3 வருஷமா ஈடுபடல. அதுல ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்,
கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அந்த பிரச்சனையை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து அதற்கான உத்தரவை வழங்கினார். அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா கூட இந்த அடியன் தான் வந்து நடத்தி வச்சேன்னு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அது ஜெயலலிதா ஆட்சியில எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடலூருக்கு வந்தப்போ ஏதோ தான் தான் அந்த கல்லூரி மருத்துவக் கல்லூரிக்கு அறிவிச்ச மாதிரியும் தான் தான் அதை முடிச்ச மாதிரியும் வந்து குருடா விட்டு போயிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். அடுத்து பாதாள சாக்கடை திட்டம். இங்க கடலூர் நகரத்துல பாதாள சாக்கடை திட்டம் அந்த பணியை அறிவிச்சது நாம ஆட்சியில் இருந்தப்போ அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவண்ணா உள்ளாட்சித்துறை என்னதான் துணை முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளாட்சித்துறையினுடைய பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். ஆக பாதாள சாக்கடை திட்டத்தினுடைய மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி நடந்து கொண்டிருந்தது. அதுல சில சங்கடங்கள் சட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆக டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அதனால அதை கொஞ்சம் வேகப்படுத்தி விரைவுபடுத்தி முடிக்க வேண்டும் என்று அந்த பணிகளை நிறைவேற்றி கொண்டு வந்தோம். அதற்கிடையில தேர்தல் வந்துச்சு, ஆட்சி மாற்றம் வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா 3 வருஷம் ஆச்சு. ஆக அந்த பணியை இன்னைக்கு அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்களா. ஆனா அதையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதும் போல புருடா விடுற மாதிரி அதையும் நான் தான் கொண்டு வந்தேன், அதையும் நான் தான் செஞ்சேன்னு இங்க புருடா விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். அதே போல கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் கடலூர் மக்கள் பயன்படக்கூடிய வகையில அதை கலைஞருடைய ஆட்சி காலத்தில தான் அதை அறிவிச்சு அதுவும் அந்த பணியை நாம தொடங்கி வச்சோம். ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல அந்த அம்மையார் வந்து அதையும் தான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, சொல்லிட்டு போனதை கூட நம்ம வருத்தப்படல. அதை செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா உள்ளபடி அவங்களை நம்ம பாராட்டலாம், வாழ்த்தலாம். ஆனால் எதையும் செய்யாமல் எதையும் நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபடாமல் இன்றைக்கு அப்படிப்பட்ட பொய்யை அவிழ்த்து விட்டு போயிருப்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. அதேபோல கடலூர் மாவட்டத்தில் 4 மேம்பாலம் கட்டப்படுகிறது என்று ஜெயலலிதா சொல்லிட்டு போய் கட்டி முடிச்சோன்னு சொல்ற ஆற்றல், தெம்பு, துணிச்சல் அந்த யோகிதை அந்த ஆட்சிக்கு இல்லை. அதுவும் நம்முடைய ஆட்சியில தான் நிதியை ஒதுக்கணும். அதுக்கும் அந்த பாலத்துக்கும் அதுவும் நம்ம தான் டெண்டர் விட்டோம். ஆக அதை கூட இன்னும் முடிக்க முடியாம வேண்டும் என்ற கிடப்பில போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆக இப்படி பல பணிகள். இதுல ஒண்ணு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் தொடக்கத்துல சொன்னேன் ஹெலிகாப்டர்ல வரலன்னு. ஆக ஹெலிகாப்டர்னாவே இப்ப ஜெயலலிதா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே யாரும் ஹெலிகாப்டர் சொல்ல வேணாம், ஜெயலலிதான்னு சொல்லுங்க. இல்ல ஜெயலலிதான்னு சொன்னா ஹெலிகாப்டர் புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒட்டி உறவாடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிலைக்கு வந்துருச்சு ஹெலிகாப்டரோட. ஏன்னா 3 வருஷமா அரசு நிகழ்ச்சி ஏதாவது ஒண்ணு கலந்து கொண்டு அது திறப்பு விழாவா அடிக்கல் நாட்டு விழாவா ஏதாவது நிகழ்ச்சிக்கு போய் அதுலயாவது பங்கேற்று அந்த நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுவும் கிடையாது இந்த ஆட்சியில. ஏன்னா கோட்டையில உட்கார்ந்து கொண்டு வீடியோ கான்பரன்ஸ் சொல்றாங்கல்ல, காணொலி காட்சி. ஆக அது மூலமாவே எல்லாத்தையும் நடத்தி வச்சிருது. அதனால கலைஞர் தெளிவா சொன்னார், ஜெயலலிதா ஆட்சி என்பது இது ஆட்சி இல்லை, இது ஒரு காட்சி. அதனால்தான் காணொலி காட்சியாக விழாக்களை எல்லாம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் மக்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு புரியல. ஆகதான் ஹெலிகாப்டர்லயே தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். சரியாக மணி 2 மணிக்கு வீட்டிலிருந்து போயஸ் தோட்டத்திலிருந்து கிளம்பி 2:30 மணிக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்து, இந்த டைம் எல்லாம் உனக்கு எப்பா தெரியும் கேட்டுறாதீங்க, பத்திரிகையில் வர்ற செய்தி. 2:30 மணிக்கு அங்க போய் இறங்கி அங்கிருந்து தனி விமானத்தை பிடிச்சு அங்கிருந்து மதுரைக்கோ அல்லது திருச்சிக்கோ கோவைக்கோ அதே போல இங்க கடலூருக்கோ இங்க வந்து தனி விமானமோ அல்லது தனி ஹெலிகாப்டரை பிடிச்சு வந்து இறங்குறாங்க. ஆக ஹெலிகாப்டர்ல போகிற அவங்களுக்கு கீழே பாதுகாப்பு, பறக்கிறது மேல, ஆனா பாதுகாப்பு கீழே. வீட்டிலிருந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு கூட பாதுகாப்பு போடுறதுல நியாயம். ஏன்னா போக்குவரத்து நெரிசல பிரச்சனையிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா மாட்டிக்க கூடாது. ஏன்னா முதலமைச்சர் அவங்க, அதனால உரிய பாதுகாப்பு அவங்களுக்கு அவசியம் தேவைதான், நாங்க மறுக்கல, அது தவறுன்னு வாதிடல. ஆனா அங்கிருந்து விமான நிலையத்துக்கு போய் ஹெலிகாப்டர் ஏறி பறக்க ஆரம்பிச்ச பிறகு எதுக்கு பாதுகாப்பு? கீழே நின்று கொண்டிருக்கக்கூடிய போலீஸ்காரர் நினைச்சாதான் நமக்கு வருத்தமா இருக்கு. காரணம் அவங்க காவல்துறையா இருந்தாலும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் தான், மறுக்க முடியாது. ஆனால்
இன்றைக்கு அவங்க நிலை என்ன? ஒரு காலத்துல காவல்துறை உலகத்திலே ஒப்பிட்டு பார்க்கிற போது ஸ்காட்லாந்துக்கு பிறகு நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருந்துச்சு. எப்ப தெரியுமா? கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ. ஆனா இப்போ அந்த காவல்துறை சின்ன பின்னமாக்கி ரோட்டு ஓரத்தில் நிக்க வச்சு, அது பாதுகாப்பு யாருக்கு? முதலமைச்சருக்கு, பறக்கிற ஹெலிகாப்டருக்கு. அது மேலேயே பார்த்துக்கிட்டு நிக்கணும். ஆக நின்றுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தா கீழே எல்லாம் நடக்கும். கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, பாலியல் பலாத்காரம் நடக்குது. ஆக அந்த சட்ட ஒழுங்கு மோசமான நிலையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கு. ஆக ஏன் பாதுகாப்பு? ஹெலிகாப்டர் புறப்படும் போதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஹெலிகாப்டர்ல ஏறி பறக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிங்க உடனே எங்க இறங்குறாங்களோ அங்க மெசேஜ் கொடுக்குறாங்க. ஹெலிகாப்டர் மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓவர். அம்மா மேல பறந்துட்டு இருக்காங்க, ஓவர். 100 அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கு, ஓவர். இந்த ஊரை தாண்டியாச்சு, ஓவர். அந்த ஊரை தாண்டியாச்சு, ஓவர். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இறங்க போகுது, ஓவர். ஆக ஓவர் ஓவர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் விரைவில் இந்த ஆட்சிக்கு ஓவர் 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 ஓவர்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம ஏற்படுத்த போறோம். ஆக அதுல இன்னொரு வேடிக்கை பாத்தீங்கன்னா, ஏன் மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா ஓவர் ஓவர்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, அங்க இறங்குற இடத்துல அமைச்சர்கள் தயாரா இருக்கணும். ஆளுங்கட்சி அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி விஐபிஸ், ஆளுங்கட்சி வேட்பாளர் எல்லாம் தயாரா இருக்கு வணக்கம் வைக்கிறதுக்கு. பறக்க ஆரம்பிச்சா வணக்கம் வச்சிருவாங்க. கீழே விட டிவிலாம் பாக்குறீங்க நீங்க. ஆக கீழே விழணும், படுத்துடணும் கீழே. வணக்கம் தான். இப்போ நான் உங்களுக்கு கணக்கு வைக்கிறேன், நீங்க எனக்கு கணக்கு வைக்கிறீங்க. நான் இப்படி வைக்கிறேன், நீங்க எப்படி வைக்கிறீங்க? வணக்கம் வைக்கல பார்ப்போம். அது நம்முடைய பண்பாட்டுக்குரிய ஒரு அடையாளம். அது ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு பண்பு, ஒரு பாசம், பரிவு, உரிமை, உணர்வு. அது நம்ம பண்பாடு. இப்ப பாருங்க, நம்ம நண்பர் வேட்பாளர் வணக்கம் வைக்கிறார் பாருங்க. ஆக இது முறையை சூழலுக்கு ஓட்டு போடுங்க, ஆதரவு கொடுங்க என்று ஒரு உரிமையோடு உங்களிடத்துல வணக்கம் தெரிவிச்சு ஆதரவு கேட்கிறார். இது வணக்கம். ஆனா இன்னைக்கு அதிமுக ஆட்சியில வணக்கம் படுத்துட்டு வணக்கம் எல்லாம் மேல பறக்க ஆரம்பிக்கும் போது மேல பார்த்து வணக்கம், சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி. ஆக இப்படி ஒரு நிலையில, ஒரு இழிவக நிலையில தமிழ் பண்பாட்டையே கெடுக்கக்கூடிய, கலாச்சாரத்தை கொலை செய்யக்கூடிய வகையில ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடக்குது. அது ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா, ஹெலிபேட் அமைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 25-30 லட்சம் ரூபாய் செலவு. இன்னைக்கு தமிழ்நாட்டில், அது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியா கூட எடுத்து பாருங்க, ஏர்போர்ட் கணக்கு எடுத்து பார்த்தா இன்னைக்கு அதெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஏர்போர்ட் கூட ஹெலிபேட் அதிகமாயிடுச்சு. இப்போ ஆமா, ஹெலிபேட் இப்ப எல்லா ஊர்லயும் வந்துருச்சு. ஆனா ஹெலிபேட் வந்திருக்கு, அதுல முறையா பாதுகாக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. இப்போ ஹெலிபேட் அமைச்சாங்க இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வந்தப்போ. அது தெரியல, கடலூர்னா ஒரு ஃபேமஸா இருக்கு. ஆனா கரண்டையும் தான் திருடின மாதிரி ஒரு போட்டோ போட்டு தினமரத்தில் போட்டாங்க. வேலையில வந்தப்போ அவங்க மேடைக்கு ஏசிக்கு கரண்ட் திருடி இருக்காங்க. கரண்டே இல்ல. ஆக ரோட்ல இருக்கக்கூடிய இபி அந்த போட்டு கிளிப் போட்டு திருடி, கொக்கி போட்டு திருடி தினமரத்தில் படிச்சேன். நான் அந்த போட்டோ கூட பார்த்தேன். ஆக ஹெலிபேட் அமைச்சாங்க. ஏற்கனவே கடலூர்ல ஹெலிபேட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒபாமால கூட வந்துட்டு போயிருக்காரு. ஆக அது வசதியான ஹெலிபேடு தான். ஆக அந்த இடத்துல இருந்து அதை ஹெலிபேடு இறங்கிருக்கலாம், ஜெயலலிதா வந்த ஹெலிபேடு. ஆனா ஒரு விளையாட்டு அரங்கத்துல, அண்ணா விளையாட்டு அரங்கம், மகளிர் கால்பந்தாட்டு மைதானம், அது அந்த ஹெலிபேட். அது முதல் தமிழகத்திலேயே இந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடக்கூடிய வீராங்கனைகள் தான் முதல் பரிசு பெற்றதாக வரலாற்றையும். அப்படிப்பட்ட மைதானத்துல, அந்த திடல்ல இருக்கக்கூடிய இடத்துல ஹெலிபேட போட்டு அந்த கிரவுண்டை, அந்த மைதானத்தை இன்னைக்கு சீரழிச்சிருக்கிறாங்க. ஆக விரைவில் சரி செய்வேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரகத்தில் முறையா நம்ம தோழர்கள்லாம் போய் புகார் கொடுத்திருக்கிறாங்க. இது முறையில்ல, தேர்தல் விதிமுறைக்கு முரணானதுன்னு. உடனே அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, சம்பந்தப்பட்டவர்கள் அதை உடனே சரி செஞ்சு கொடுக்குறோம், உடனே அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா முடிஞ்ச ஒரு நாள் ஆச்சு. ஆக இதுவரையில எந்த பணியிலும் அவர் ஈடுபடல. ஆக அது அப்படியே கிடக்குது. ஆக இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில நீங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.